ஹாய் கைஸ், வெல்கம் டு சிகே பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து வந்திருந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கிச்சன் ஆர்கனைசர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நான் ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன், 2 வந்து இன்னொரு டைம் வாங்கினது. இது எல்லாமே நான் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேங்க. இது நல்ல ஆஃபரும் கூட, காம்போ ஆஃபரும் வந்துருந்துச்சு. அதனால தான் நான் இதை வாங்கிக்கிட்டேன். இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்னென்னா பிளேட் ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன். இது நான் எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நம்ம பாத்திரம் கழுவிட்டு அப்படியே பிளேட்ஸ்லாம் இதுலேயே நம்ம வச்சுக்கலாம், தண்ணியும் அதிலே வடிஞ்சு போயிடும். அதுக்காக ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும்ன்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். இது வாங்கும் போதே நான் பிரித்து பார்த்துருந்தேன்னா இந்த புஷ் இல்லைன்ட்டு ரிட்டர்ன் போட்டிருப்பேன். ஆனால் வந்துட்டு 1 வீக் கழிச்சு தான் நான் இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால சரி நானே வச்சுக்கிட்டேன். இதில் 3 புஷ் மட்டும் தான் இருந்துச்சு. நான் கூட புஷ்ஷு 3 தான் இருந்தது, ஆடுமோன்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ஒன்றும் ஆடலை, நானே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பிளேட்ஸ்லாம் அடுக்கி வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குது பார்த்தீங்களா பிளேட் ஸ்டாண்டு. 6, 7, 8, 9 இந்த ஸ்டாண்டில் வந்து 9 பிளேட்ஸ் வச்சுக்கலாம். பெரிய பிளேட்ஸும் வச்சுக்கலாம், சின்ன பிளேட்ஸும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டும் வச்சுக்கலாம். நல்லா இருந்தது. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராடக்ட் எடுத்து வச்சோன்னே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எங்கள் பசங்களாம் ஒரே ஆர்வமாக இருந்தாங்க, என்ன இது என்ன அதுன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், பிரிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுவும் கிச்சனுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சு வாங்கினேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் போட்டிருப்பேன் டீ குடிக்கிற கப்பு கூட பீங்கானாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்குறதுக்கு பயப்படுவேன். அதையும் மீறி நான் இது வாங்கியிருக்கேன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் காம்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 6 சின்ன பாட்டில்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். இங்கே பாருங்கள், பிரிக்கும் போதே எனக்கு ரொம்ப பயம்தான். எங்கள் பசங்களாம் வந்துட்டு நான் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருமா நான் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சதுமே வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம சிரிப்பாக போச்சு. அப்புறமா தான் சொன்னேன், இது வாட்டர் பாட்டில் இல்லை, ஆயில் பாட்டு, ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது 2 பாட்டிலு. இதுக்கு மூடி வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே அமுத்திட்டோம் அப்படின்னா நல்லா மாட்டிக்கும். க்ரிப்பாக தான் இருந்தது. அதே மாதிரி ஆயில் ஊற்றுறதுக்கும் நம்ம மேலே அந்த பிளாக்கில் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணாலும் நல்லா க்ளோஸ் ஆகிக்குது. பூச்சி போகும் அப்படிங்கிற பயமே எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பெப்பர் பாட்டில், சால்ட் பாட்டில்லாம் ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. மற்ற ஆஃபரில் வந்துட்டு 2, 4 தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 6 கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இதனோட ரேட் வந்து 268 ரூபாங்க. இது ஆஃபர் போக எங்களுக்கு வந்தது. இது நல்ல ஆஃபர் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், நான் கண்ணாடி பாட்டிலை எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன், எவ்வளோ நாள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வாங்கி தானே இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இந்த பாக்ஸ்லாம் என்னென்ன போட்டு வைக்கணும்னு இனிமேல் தாங்க யோசிக்கணும். ஒன்று வந்து பெப்பரு, ஒன்று வந்து சால்ட்டு. இன்னும் 4 என்ன போட்டு வைக்கிறதுன்னு தெரில. போடும் போது ஏதாவது ஒரு ஐடியா வரும், அப்போ நான் போட்டு வச்சுப்பேன். இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் வந்து பெப்பர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதில் கம்மியாக போட்டுக்கலாம். இது அதிகமாக வேணும்னா அது அதிகமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா பாட்டில்ஸும் நான் எடுத்து செக் பண்ணிட்டேங்க. ஏதாவது டேமேஜ், ஏதாவது கீரல் விழுந்திருக்கா இல்லை உடஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் நான் ஒவ்வொன்றையும். பாருங்கள், ஒவ்வொரு பாட்டிலும் லூஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை. நான் வாங்கினதுலேயே பெஸ்ட்டாக இது மட்டும்தாங்க இருந்துச்சு. எந்த ஒரு கீரல், எந்த ஒரு உடஞ்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் நான் வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது எப்படின்ட்டு. அவ்வளோதான் பாருங்கள் இது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேக் மேலே சேஃப் வர்றதுக்கு அந்த ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இது கரண்டி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு புனல் இருக்குது இல்லைங்களா, புனல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஆயில் பாட்டிலில் ஊற்றுறதுக்கு புனல் தேவைப்படும், அதனால் அது கொடுத்துருக்காங்க. அதை நான் மறந்து போயிட்டேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காக. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அது மேலே வந்துடும். நம்ம அந்த புனலில் வந்து கண்ணாடி பாட்டிலில் வச்சு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கு பார்த்தோன்னே. இவருங்க இப்போ தான் நான் இதை கழுவி வச்சுருக்கேன். இதெல்லாம் காஞ்ச பிறகு நான் எண்ணெய் ஊற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் ஷார்ட்ஸாக போடுறேன் பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது எங்கள் பாப்பா வந்துட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க. நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், எனக்கு வேறு கத்தியில் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு, எங்கே அவருக்கு இது குத்திக்குவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்ணேன். அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டோம் நாங்கள். இதுவும் கிச்சன் ஆர்கனைசர் தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இதுவும் 1 வீக் கழிச்சு தான் நானும் ஓப்பன் பண்ணேன். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க. கழுவி வைக்கும் போது தான் நான் பார்த்தேன். இதில் பாருங்கள், புஷ் வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பிளேட் ஸ்டாண்டுக்கும் இதே மாதிரி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு புஷ் மட்டும் காணாம போயிடுச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்தது.
இது பாருங்கள் நல்லாயிருக்கு. புஷ்ஷெல்லாம் பேக் பண்ணி கொடுத்ததுனால எதுவுமே கீழே விழாமல் நல்லா இருந்தது. இந்த ஆர்கனைசரும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா நம்ம கிச்சனுக்கு நம்ம பாட்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்கு, அந்த மசாலா டப்பாலாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். அங்கேயும் இங்கேயும் வச்சிட்ருக்கிறத விட ஒரே ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எப்பயுமே கீழே விழாமல் இருக்கும். நல்லா சூப்பராக அழகாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாம் புஷ் எல்லாம் போட்டுட்ருந்தோம். எங்கள் பாப்பா என் தம்பி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க புஷ் போடுறதுக்கு. இந்த ஆர்கனைசரில் நம்ம பாத்திரம்லாம் வச்சுட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடமே வேறு மாதிரி மாறிடுச்சு. இது இந்த கிளிப்ஸையும் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் இதில் வச்சுருந்தது இன்னும் நான் திங்ஸ்லாம் போட்டு வைக்கல. அந்த போட்டு வச்சுட்டு அந்த ஆயில் பாட்டிலாம் வச்ச பிறகு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.